எப்படி இருந்த ப்ரௌனி இப்படி ஆயிட்ட ப்ரௌனி? ஐயோ சீக்கிரத்து பண்ணி மாதிரி இருக்கல ஓல இதுல வேற ஒழுங்கு லைன் கட்டாது. லைன் கட்டுக்கு தான் அந்த மண்டையை பத்தியா, அதுவும் நான் பாதி எடுங்கன்னு சொல்லிட்டேன். அதனாலதான் லைன் கட்டு மாதிரி இல்லை. யாருக்குனே வச்சிருந்த முடி பூரா அங்க ஊந்து ஊந்து பூரா முடியும் கீழே உழுந்து கிடக்குது. இல்ல லைன் கட்டு மூஞ்ச பாப்போம். லைன் மாதிரியமா இருக்கு எனக்கு. சரி சரிக்கு பச்சா நானே இப்ப எப்படி இருக்கு? ஃப்ரீ ஆயிட்டையா? இனிமே முடியே பறக்காது. ஒரே ஆவலாதி முடி பறக்கு முடி பறக்கு முடி பறக்கு. பிள்ளைக்கு வயிறு பசிக்குதோ? எவ்வளவு நேரம் நின்றுட்டே வந்திருக்கான். வயிறு அப்படிதான் கிடங்காயிட்டு கொஞ்சோண்டி இந்த இது எடுத்து போடுமா சாப்பிட்டுட்டு. அவனுக்கு பசிக்கும்ல, அவன் எவ்வளவு நேரம் குனிஞ்சு நின்றுகிட்டே வந்திருக்கான். உருக்கெல்லாம் வலிச்சிருக்கும் பிள்ளைக்கு. அதுக்கப்புறம் அவனுக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம அவ்வளவு நேரம் ரொம்ப தூரம் நம்மளை இழுத்துட்டு போறா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டான். என்ன ப்ரௌனி? அதுக்கு மேல நெஞ்சு வயிறு எல்லாம் வலிச்சு. எதுக்கு உன் ஏறி குதிச்சா? என் மேலதான் ஏறி மிதிச்சு சமட்டி என் ட்ரெஸ் முழுக்க முடி, என் ட்ரெஸ் முழுக்க அழுது நான் வந்து கழட்டி பட்டிருக்கேன். பூரா இவன் நாத்தம் தான் நறுச்சுது. சொரியாத பக்கி. உங்க அப்பா அன்னைக்கு ஒரு நாள் கார்டன் கொண்டு போனதோட வேணதான் இவ்வளவும் கொண்டு போய் பூரா மேல முழுக்க பியானோ எடுத்துட்டு வந்துருக்காரு. இனிமேல் கார்டன் பக்கமே தலையை காமிச்சிடாத ஒரு வருஷத்துக்கு, சரியா? இதுக்குதான் நான் வெளியிலே உன்னை கூட்டு போக மாட்டேன். போல இருக்குது இவ்வளவு முடி பாவு. இந்த பாவுல இந்த நாய்க்கு கொடுக்கவா இந்த நாய்க்கு கொடுக்கவா? இதான் 2 பாவு தின்னலா? ஐயோ கீழே வந்துட்டு போ. கீழே வந்தாலும் முடியல பரட்டி திங்க. சரி கொஞ்சம் நீ தின்னு ப்ரௌனி. ஐயப்பா அவன் பிள்ளைக்கு கொஞ்சோண்டி கொடு. வயிறு பசியில வந்திருக்கா. யாருக்குன்னா அவனுக்கு வயிறு பசிக்குது.